ஆமா ரஞ்சிதா, என்ன விசேஷம் இந்த பக்கம் வந்திருக்க? அதிகாரம் கொடி வெட்டிக்கிட்டு பறக்குத. இவர் கேட்டவொன்னு நாங்க பதில் சொல்லிடணும். பெரிய மனுஷன் இவரு. நான் பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டேன். பெரிய மனுஷன் சொல்லிக்க எனக்கு என்ன அருகதை இருக்குது? நான் கள்ளக்கடத்தல் செய்யறனா, சாமி செல்ல திருடி வைக்கிறனா, ஒரு கள்ளச்சாராயமாவது காய்ச்சறனா? ஒன்னும் இல்ல. நான் எப்படி பெரிய மனுஷனாக முடியும்? நல்லா பேசுறியா நீ? வேற என்னத்த கண்ட? அது சரி, இந்த சேட்டுக்கிட்ட எப்படி அவனை சிக்கின நீ? தலை எழுத்து வேற வேலை கிடைக்கல, இங்க வந்து சேர்ந்தேன். அது போகட்டும். ஏயா இவ்வளவு பெரிய பங்களாவில நீ மட்டும் தனியா இருக்க? வேற எந்த மடையும் எங்க இருப்பான்? நான் ஒண்ணு, சேட்டு ஒண்ணு, 2 மடையும் அவ்வளவுதான். அது சரி. ஏயா சேட்டு ஒரு பொட்டியில உருண்டு ஒரு 4 சென்ட் வச்சிருக்காரு, அவ்வளவுதானே அவர்கிட்ட? இப்படி கேட்டாக்க உடனே நான் கோச்சுக்கிட்டு சேட்டுக்கிட்ட எவ்வளவு சென்ட் இருக்குது, எந்த ஒரு சென்ட் இருக்குது, எங்க வச்சிருக்காரு, எல்லா விவரமும் உங்க கையில உளறிடுவேன்னு பாக்குறேன்ல. அந்த வேலைதான் நம்ம கிட்ட நடக்காது. அது வேற ஆள பாரு. பொல்லாத சென்ட் வாசனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா தண்ணியை ஊத்தி வச்சு ஊரே மாட்டாங்க. எந்த அறிவு கட்டவன் சொன்ன அந்த மாதிரி அதெல்லாம் நல்ல சென்ட் இல்லைன்னு? விஷயம் தெரியலன்னா எங்கிட்ட கேளு. கேட்டா சென்ட் அடுக்கி வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவேன். ஒவ்வொரு சென்ட் பாட்டில் எடுத்து பார்க்கலாம், உடம்புல போட்டு வாசனை பார்க்கலாம். 4 சென்ட் பாட்டில் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். அங்க போய் 10 நாள் யூஸ் பண்ணலாம். வீடு சும்மா கமகமான வாசனை அடிக்கும். அதுக்கு அப்புறம் பேசிக்கிட்டே இருக்க, கொடுத்தாதானே போட்டு பார்க்கலாம், வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி வா நம்ம வழி. இதுதான் நம்ம கிட்ட. மத்தவன் வழிக்கு என்னைக்கு நம்ப மாட்டேன். மத்தவங்க நம்ம வழிக்கு வரணும். இப்ப வா, சென்ட் பாட்டில் எங்க அடுக்கி வச்சிருக்கிறாருன்னு காட்டுறேன். உனக்கு எத்தனை சென்ட் பாட்டில் வேணுமோ அத்தனை எடுத்துக்கவா. வாசனை இருக்கும் பாருங்களா. சென்ட் பாட்டில வெறும் பொம்மையா இருக்குது. இங்கேயும் சென்ட் இப்படி கேட்டாங்க உடனே நான் கோச்சிக்கிட்டு இதே சென்ட் பாட்டில் இல்லாத இடம் நினைச்சேன்னு சொல்லி, இது எந்த சுவிட்ச் ஆயிடுச்சுன்னா இது எப்படி திறக்கும்னு எல்லா விவரமும் சொல்லிடுவேன்னு பாக்குறேன்ல. அதுதான் நம்ம கிட்ட நடக்குது. அதுக்கு வேற ஆளப்பா. இந்த சுவிட்ச பாக்கல, வேற பக்கம் பாரு. இந்த சுவிட்ச பாக்கல. உண்மையிலே பெரிய மனுஷயா நீ. எங்க இருந்து இங்க சம்பாதிக்க வந்த பையன் என்ன பார்த்து ஊருக்கு போகாது. என்ன சரியா புரிஞ்சுக்கல. இன்னும் சரியா சொல்லிட்டவன் என்ன பார்த்து சொந்த ஊருக்கு போகாதேன்னு. போகாம இருந்துடுறேன். எனக்கு என்ன அர்த்தம்? நீங்க அவன் வீட்டு செடி பூரா வெந்நீர் ஊத்துறேன் நான். என்ன கேட்க உள்ள போறேன்? என்ன தெரியல, என்னவோ சொந்த ஊர்ல இந்த மாதிரில பேசுற நீ. கரெக்டா சொல்லிட்டியே. என் சொந்த ஊர் பொங்கராங்குப்ப மாத்த. அங்கிருந்தா வர. அங்க யாரு மகன் நீ? எல்லாம் பார்த்து சொல்லு. சினிமால பார்த்த மாதிரி இருக்குது. இல்ல, அப்படி திரும்பும் போது ஜாட கண்டுபிடிச்சுட்டேன் நான். தெரிஞ்சு போச்சு எனக்கு. எங்க பெரியப்பா கப்பல்கார காத்தமுத்து மகனா நீ? ஆமாண்ணே. அட, நம்ம பொறிச்ச முறுக்கு ராதா பையன். ராசாவே தான். ஐயோ, ஒன்ன தூக்கி உடம்புல போட. பொறிச்ச முறுக்கோட மூக்கு செடியை சேர்த்து தின்னுக்கிட்டு முண்டை கட்டையா நிப்ப நீ. இப்ப என்னடா இப்படி வளர்ந்துட்டேன். என்ன பழைய கதையெல்லாம் நினைவுபடுற? ஆமா, உனக்கு அது நினைப்பு இருக்குதா? இருக்குதா? இருக்கா? எது? கோலி. நீ நான் தேரடியில கோலி ஆடுவேன். நினைப்பு இருக்குதா உனக்கு? தேவலிய பழத்தெல்லாம் அப்படியே நினைப்பு இருக்குது உனக்கு. அப்ப கூட நான் அடிச்ச கோலி குண்டு ஒரு முறை 1 நிஜார் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். நினைவு? அப்புறம் கோலி குண்டு எடுத்துக்கியா? ஆமா, இது நினைப்பு இருக்கா உனக்கு? ஒரு முறை நான் நீ குளத்துல இறங்கி நீச்சல் அடிச்சுவேன். அப்ப என்ன ஆச்சு? தண்ணிக்குள்ள இறங்குறமே. ஐயோ, கரெக்டா நினைவு வச்சிருக்கீங்க. எதையுமே பழகலையா நீ? அப்ப இதுவும் நினைவு இருக்கணுமே உனக்கு. ஒரு முறை பண்ணையார வீட்டு கரும்பு தோட்டத்துல பூந்து கரும்பு அடிச்சுவேன். கரும்பு கூட ரொம்ப இனிப்பா இருக்குது. ஐயோ, எதையும் மறக்கல நீ. ஒண்ணு விடாம நினைவு வச்சிருக்க. எது தெரியுமா? இதெல்லாம் நான் உனக்கு கேட்டேன். எதையுமே நான் டெஸ்ட் பண்ணாம நம்ப மாட்டேன். ஏன்னா நான் வேலை செய்யற இடம் அப்படி. நீ நம்ம ராஜா தான் டெஸ்ட் பண்ண. நீதான் மறக்காம எல்லாம் பட்டு அடிக்கிறிய. ராஜாவே தான் நீ. பொண்ணாடி எப்படி இருக்க? ஐயோ ஐயோ, என்ன ஆச்சு? செத்து போயிட்டா? நான் வேற கல்யாணம் படுத்திருக்காளே, நான் என்னத்த சொல்லுவேன், ஏத சொல்லுவேன்? அவளுக்கு காசு நோய் இருந்து அதிகமா போச்சா? ஆமாண்ணே. ஐயோ, இப்ப படுத்த படிக்கையா இருக்காளா? சீக்கிரமா போகலன்னா க்ளோஸ். ஐயோ, இந்த படுபாவி சேட் என்ன ஊருக்கு அனுப்ப மாட்டானே. அவன் என்ன அனுப்புறது? நான் அவன் அனுப்புறேன். ரயில் டிக்கெட்ட கூட கையில பணம் இல்ல. நான் கொடுக்குறேன். கொடு. இந்தா. அம்மா, திரும்ப வந்து அந்த சேட் அந்த வேலைக்கு சேர்த்துக்கோனா? கவலைப்படாத, நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து ஒரு வழி பண்ணிடுறேன். சரி, மறக்காம செடிக்கெல்லாம் வெந்நீர் ஊத்தும். ஊத்துறேன். சரி, வா போய் சேட்டு பார்க்கலாம்.
என்னடா ராஜா, நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவேன் இல்ல நீ? ராஜா வடாது, ராஜா வடாது. அன்னைக்கு நான் மிரட்டினா எப்படி பயந்தியோ அதே மாதிரிதான் இன்னைக்கு மிரட்டினாலும் நீ பயப்படுற. சந்தேகமே இல்ல, ராஜா தான் நீ. வாடி வா, தேட்டு பார்க்கலாமா? போலீஸ்ரே, அரே பாப்பே, அரே நம்மளுக்கு எத்தனை அங்கே வந்தா அவங்கிட்ட ஒண்ணும் கொடுக்காதே. அச்சா அச்சா, நீ இங்கே இரு, நான் அந்த சேட்டை தயார் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். அப்பவா நல்ல ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணும். அரே ரத்தன், நம்ம சொன்ன இடத்துக்கு நிம்மள் போனா நான் ஏன் போறாங்க? நீ பாட்டு கண்ட இடத்துக்கு போக சொல்லுவ, நான் போக நினைச்சிட்டு இருக்கியா? அங்க போயிருந்தா பொண்டாட்டி புள்ள முகத்துல இனிமே நான் முழிக்க முடியுமா? நான் அந்த மாதிரி இடத்துல போக மாட்டேன். அரே ரத்தன், அங்கே போகக்கூடாதுன்னு நிம்மகிட்ட யார் சொல்லுச்சு? இன்னும் சொல்லி நான் ஏன் கேக்குறேன்? நான் அடிக்கடி தனக்கு தானே பேசிக்குவேன். அந்த மாதிரி பேசிக்கிட்டா போகல, அவ்வளவுதான். பகுத் அச்சா வேலை பண்ணாமே. அச்சா வேலை தானே? அப்ப என்ன ஊருக்கு அனுப்பு. அரே நிம்பள் போயிட்டா நம்பள் வேலைக்கு யாரு? என்ன ஏன் பெரிய வேலை பண்ணி கிடைக்கிறீங்க? நானு நீ குடுக்குற பொருளை கொண்டு போய் அங்க கொடுக்கணும், அவன் கொடுக்குற பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். இது ஒரு வேலையா? இதுக்கு தகுந்த ஆளை நானே கூட்டிட்டு வந்திருக்கேன். பாருப்பா ராஜா, இங்க நம்ம ஊருக்கார உறவுக்கார பையன், ரொம்ப நல்லவன், தொட்டாலே நேடிவா. அரே சோக்ராவுக்கு என்ன தெரியும்? நம்ம வேலை பூரா தெரியும். நம்ம வேலைன்னா அதாவது கண்ணல் வைக்கிறதுல இருந்து கள்ள கடத்தல் வரைக்கும், பூட்டு உடைக்கிறதுல இருந்து பிக் பாக்கெட் வரைக்கும் சகல கலையை சும்மா அப்படியே சர்பத் மாதிரி கரைச்சி குடிச்சிருக்காங்க. அச்சா அச்சா. அரே நிம்பள் பேர் என்ன சொன்னா? என்ன சொன்ன பேரு? ராஜா. அரே ராஜா, நிம்பள் சேட்டை அட்ஜஸ்ட் பண்றான், சேட்டை நிம்பளை எங்கேயோ கொண்டு போறான். ஊப்பர். சரி ஊப்பர், நான் போய் பொண்டாட்டி பார்க்கணும், ரயில் சார்ஜுக்கு பணம் குடியா. அச்சா. அரே நிம்பளுக்கு எத்தனை மாசம்? எனக்கு எத்தனை மாசமா? தமிழும் தெரியாது ஒண்ணும் தெரியாது, உயிர் எடுக்கிறேன். அரே ரேட்டன், சம்பளம் பாக்கி எத்தனை மாசம்? ஆமா, உனக்கு எனக்கு கணக்கு வேறையா? நம்ம என்ன கட்சியா நடத்துறோம்? குடு வாங்கிக்கிறேன். பகுத் அச்சா ஆத்மி. ஏக் தோ தீன் பக்கடம். அது என்னத்துக்கு கையில கொடுத்துறேன்னு அனாவசியமா உங்களுக்கு? பஸ் பஸ்? நான் ரயில்ல போறேன், நான் ஏன் பஸ்ல போறேன்? அரே ஓனை போடும். போதும் போதும், இந்த மாதிரிதான் ஏதாவது கச்சா மச்சான்னு பேசுவான். நீ இஷ்டத்துக்கு பேசிக்க, ஒண்ணு கவலை இல்ல. அரே சோட்டா சோக்கரா ஆவிதர், நிம்பளுக்கு எந்த ஊரு? பக்கத்துல தஞ்சாவூர், தஞ்சாவூர் பக்கத்துல अच्छा अच्छा बस बस बस. अरे आओ कुमार बेटा, எத்தனை நாள் ஆச்சு பறவைகள் கிடைக்கிறாங்க இல்ல, ஏற்றுமதியை பண்றாங்க இல்ல? இல்ல அது வந்து பரவாயில்ல, ஏ நயா சோக்கரா புது வாழு. டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். अच्छा. அரே நம்ம டான்ஸ் ஸ்கூல் கைசா? அதான் தற்சமயத்துல கீதான்னு ஒரு பொண்ணை தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவளை மேடையில ஏற்றணும்னா கொஞ்சம் பணம் தேவைப்படுமே. கீதா. अच्छा ஃபேண்டாஸ்டிக். अच्छा आओ கொடுக்குறாங்க. உல்லுக்கா பச்சா, ஆம்பளைன்னு சொல்லி பொம்பளையை கொண்டு வந்து விட்டா. ஏமாந்தது நீ மட்டும் இல்லையா? நானும் தான் ஏமாந்தேன். ஊருக்கு போய் பார்த்தனா அங்க பொண்டாட்டி குண்டுகள் நாட்ட குந்திக்கிட்டு இருக்கா. உண்மையான ராஜா பயில அங்கதான் இருக்கான். இந்த பொம்பளை இப்படி ஏமாத்திட்டாளே, எங்க சொல்லு, நான் வேற கிழிச்சு போட்டுறேன். தும் அச்சா கழிச்சா, அவ தப்பிச்சுட்டு போயிட்டான். விவகாரம் பிடிச்ச பொம்பளையா இருக்காளு. அவளையே கண்டுபிடிச்சு நம்ம தாடுறான் உள்ளே. உள்ள தாழ்றான். முதல்ல நாமே ஒரு பொம்பளையை கூப்பிட்டு பதவியை கொடுக்க வேண்டியது, அப்புறம் நாமே அவளை உள்ள தாழ்றேன்னு வேண்டியது. இந்த மாதிரி பொம்பளை கிட்ட எல்லாம் எடுத்த எடுப்புலயும் ஜாக்கிரதையா இருக்கு. அரே நிம்ப தானே கொண்டு வந்து விட்டா, அதுக்காக நான் உள்ள சரி போக முடியுமா? அரே தேக்கோ, நிம்பள் நம்ம வேலைக்காரன் இல்லை, நம்மளுக்கு தோஸ்த். அச்சா, நிம்பள் பொண்டாட்டிக்கு இனிமே சீக்கு வர்றான் இல்ல, நிம்பள் ஊருக்கு போறான் இல்ல. तुम इधर रखो, घर देखो, मैं बाहर जाकर फिर आऊंगा. अच्छा இது என்ன பாஷையா இது? காச்சா மீச்சா கேட்டா பாஷான்னு காலையில இருந்து ரேடியோ போட்டா மாதிரி ஒரு சத்தம், பைத்தியம் பிடிக்க போகுது. வாமா, என்ன சேட்டை பார்க்க வந்தியா? வாமா. உன் சேட்டை வழியிலே பாத்துட்டேயா, நான் ஒன்னதான் பார்க்க வந்தேன். என்ன ஏய்யா, நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த பொம்பளைக்கு ஆம்பளை வேஷம் போட்டு எங்க லீலா அம்மாவுக்கு விஷம் வச்சு கொள்றதுக்கு சதி பண்ணுவீங்களா? என்ன இது? எல்லாரும் என்கிட்ட வந்து விஷம் வேஷம் மோசம் சதின்னு அரசியல் பேசுறீங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய அரசியல்வாதியா? நானு என்ன உழவ விஷம் வேஷம் சதி மோசம் எல்லாம் அரசியல் நான் சொல்றேன். ஆமா, அரசியல்ல தான் இதெல்லாம் சாதாரணமா நடக்கும். இதெல்லாம் எங்க சந்து பொந்தல மேடை போட்டு மீட்டிங்ல வச்சுக்க, எங்கிட்ட வச்சுக்காத. ஆமா, இனிமே நான் மீட்டிங் போட்டு என்னத்த கண்டேன்.
வக்கீலு டாக்டர் எல்லாமே மீட்டிங் கோஷம் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மீட்டிங் போட்டா யாரு கவனிக்க போறாங்க? இந்த பேச்சல மாத்தாதீங்க. எங்க எஜமானி அம்மாவுக்கு விஷம் வச்சு சதி பண்ணதாச்சு. ஒழுங்கா நீ எனக்கு பதில் மட்டும் சொல்லல, உன்னை அப்படியே இந்த கையை காமிச்சா நான் என்ன பயந்துருவேனா? கையை காமிச்சு ஏமாத்துற வேலை நம்ம கிட்ட வேண்டாம், அதுக்கு வேற ஆளு பாரு. இன்னும் ஒன்னையும் எஜமானியும் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாத. என்ன தெரியும் உனக்கு? இப்படி கேட்டா நான் எனக்கு தெரிஞ்ச விவரம் எல்லாம் உளறிடுவேன்னு பாக்குறல்ல, அதுக்கு வேற ஆளு பாரு. உங்க எஜமானிக்கு எங்க சேட்டுக்கு கள்ளக்காதல் இருக்குது, அதுக்கு நீ ஒரு பாலம் அப்படிங்கிற விவரம் எல்லாம் நான் உளறிடுவேன்னு பாக்குறியா? அந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. சரியான அசடியா நீ. அதனாலதான் சேட்டு ஒண்ணு வேலைக்கு வச்சிருக்காரு. சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆமா உனக்கு எப்படியா தெரியும்? பாரு, ஊர்ல நடக்கிற அத்தனை அக்கிரமத்துக்கும் ஆண்டவன் தான் விளம்பர ஏஜென்ட். அங்கங்க பேனர் போஸ்டர் அச்சடிச்சு ஒட்டிடுவான், ஜாக்கிரதையா இருந்துங்க. என்ன கேவலமான பழப்பு. உம்பளையா நீ? வெக்கம் மானம் கிடையாது. நான் மட்டும் என்ன ஆசைப்பட்டா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ வயிற்று பழப்பு நடக்குது சுலபமா. வயிற்று பழப்பா? அதுக்கு எங்க போய் கண்ணமைக்கு திருடு பிச்சை எடு, இதை விட அதெல்லாம் எவ்வளவு கௌரவம் ஆச்சே. உன் பொசிஷன்ல நான் இருந்தேன்னா நாக்கு பிடிக்கிட்டு சாவேன் நான். இந்த தொழில் செய்யறதை விட ஒரு ரோஷம் வேணாம். பெருசா கலாய்க்கிற மாதிரி இருந்தா பேசிட்டு இருக்க. நீ பேசுற எதுவுமே எனக்கு கேட்காதுமா.